இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வேத வசனம் சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அல்லேலூயா. இந்த வாரத்துக்கு கர்த்தர் கொடுத்த வேத வசனம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒருத்தருடைய முகம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உலகத்தில் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்போ பைபிள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தின் நிறைவுனால, அதாவது வாய் பேசும், அது முகத்தில் தெரியும். ஆகவே இன்றைக்கு நம்ம துக்க முகத்தோடு இருக்கிறத தேவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்லை. எம்மாவூர் சீஷர்கள் 2 பேரும் அன்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வச்ச பிறகு சோர்ந்து போனவர்களாக அவங்க துக்க முகமாக பேசிட்டு போகிறாங்க. இயேசு தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு தன்னை மறைத்து கொண்டு வேறு ஒரு நபர் போல் அவங்க கூட வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் துக்க முகமாக என்ன செய்கிறீங்க? அப்போ முகத்தில் ஏன் துக்கம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் என்ன செய்யுது? துக்கம் இருக்குது. அதே மாதிரி நெகேமியாவை பாருங்க, ராஜாவுக்கு அவன் பானபத்திரக்காரனாக இருக்கிறான். பானபத்திரக்காரனாக இருக்கும்போது அவன் டெய்லி ராஜாவுக்கு ஜூஸ் கொடுக்குறவன் அவன் தான். அப்போ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அரண்மனையிலலாம் வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கலை உள்ளவங்களா அழகுள்ளவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நெகேமியா அழகாக தான் இருந்திருப்பான். ஆனால் அன்னைக்கு ராஜா கேட்குறான், உன் முகம் இன்னைக்கு துக்கமாக இருக்குதே, உனக்கு வியாதி எதுவும் கிடையாது, ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அவன் கரெக்டாக சொன்னான், ராஜா, எங்கள் தேசத்தில் இருக்கிற, அதாவது எருசலேமில் இருக்கிற சர்ச்சு ஆலயம் இடிக்கப்பட்டு அதெல்லாம் தீக்கிரையாயிட்டு அது சீக்கிரத்தில் கட்டணும், அதுக்காக தான் நான் கவலைப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. உடனே ராஜாவிட்ட ஆண்டவர் பேசி ராஜா சொல்கிறாரு, நீங்கள் போகலாம், தேவனுடைய தயவு அணு கிடச்சிது, நீங்கள் போகலாம், எருசலேம் போய் என்ன செய்யலாம், திரும்ப ஆலயத்தை என்ன செய்யலாம், கெட்டலான்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த துக்கம், மன சஞ்சலம் என்ன செய்யும் அப்படின்னா முகத்தில் காட்டும். ஆனால் இன்னைக்கு வேத வாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்கள் இருதயத்தை பூரிப்பாக்குவார். அல்லேலூயா. உங்களை பிரகாசிப்பிக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் முகம் துக்கமாக இருக்கக்கூடாது, உங்கள் இருதயமும் துக்கமாக இருக்கக்கூடாது. உங்களை பிரகாசிப்பிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். அப்போ இந்த பிரகாசம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால், நல்ல என்ன வேறு என்னதான் இருக்குது, எனக்கு க்ரீம் பேர் தெரில, அந்த காலத்தில் உள்ளது ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில, இது நல்லா முகத்துக்கு போட்டால் அண்ணே நல்லா நான் பிரகாசமாக ஆயிடுவேனே அப்படி நீங்கள் சொல்லலாம். அப்படியா? அது என்ன செய்யும், கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி போயிடும். இந்த பிரகாசத்தை சொல்லலை. பைபிளில் பாருங்க, ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்தது? தேவதூதன் முகம் போல பிரகாசிச்சதான். ஏன்? அவன் ஃபேரன் மொழியா போட்டு வந்தான். தேவ பிரசன்னம் அவன் மேலே அந்த அளவுக்கு என்ன செஞ்சது, இருந்துச்சு. ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் அந்த பிரகாசத்தை கர்த்தர் தருவார். அப்போ இந்த பிரகாசத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முதலாவது நமக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா, யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஜீவன், அந்த ஜீவன் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது, அந்த ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும் போது நம்மளும் பிரகாசமாக மாறுறோம். அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜீவன் யாருக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோவான் 5:12 சொல்லிக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உங்கள் எல்லாருக்குள்ளுமே ஜீவன் வந்துட்டு, ஆனாலும் நம்ம முகம் ஏன் வாடி இருக்கு, நம்ம ஏன் கவலையோடு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்தில் உள்ளே இருக்கிற அந்த ஜீவனை நம்ம பார்க்கறதே
இல்லை. என்ன, ஒரு பாட்டியம்மா ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம், கப்பலில் பிரயாணம் பண்ணாங்களாம். கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போகிறாங்க, தூரமான ஊருக்கு போயிட்டு இருக்கு கப்பல். அப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த பாட்டி மட்டும் ஒரே துக்கமாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏமா நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சாப்பிட்டே பல நாள் ஆகுது, நான் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் காசு செலுத்தினேன், ஆனால் கப்பலில் எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது அந்த டிக்கெட்டை கொடுத்தவர் அந்த கப்பலில் இருந்தவர் சொன்னாராம், அவங்க டிக்கெட்டை கொண்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி டிக்கெட்டை திருப்பி காமிச்சாராம். இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, இதில் பிரயாணம் பண்ணுகிற எல்லாருக்கும் சாப்பாடு இலவசம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அறியாமையினால உள்ளக்குள்ள ஆண்டவரே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உள்ள வந்துட்டாரு. ஆனா நீங்க அவ்வளவு பெரிய தேவனை உள்ள வச்சுக்கிட்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக கவலைப்படுகிறது இதே மாதிரி தான். இந்த அம்மா டிக்கெட்டை பார்த்த பிறதான் தெரிஞ்சது, அட இவ்வளவு நாள் நான் என்ன செஞ்சுட்டேனே, சாப்பிடாம பட்டினி கிடந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க துக்கம் என்ன செஞ்சுட்டு, இப்போ உள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வல்லமை உடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பயங்கரமானவர் உள்ளுக்குள்ள இருக்காரு. அந்த விசுவாசத்தோட நீங்க அவரை பார்க்கணும். அந்த ஜீவன் இன்னைக்கும் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதா? 1 யோவான் 5:12 படி குமாரனை உடையவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி தான் உங்களை பிரகாசிக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க சோர்ந்து போகிறதுக்கு கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோதனைகளும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம உள்ள இருக்கிற தேவனை நம்ம பார்க்காம என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் சொல்றாரு. எபிரேயர் 3:1 சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இப்படி இருக்க நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்குது, அதை நீங்க பார்க்க பார்க்க பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்காரா? இதுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு, அடுத்து பரிசுத்த ஆவியானவரும் உள்ள வந்துட்டாரு. அப்போ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சரீரத்துக்காக என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, காகங்களே நான் தான் போஷிக்கிறேன், உங்களையும் போஷிப்பேன்னு சொல்லிட்டாரு. உள்ள இருக்கிறவரை பார்க்க ஆரம்பிங்க, விசுவாசத்தோட பாருங்க. ஆமேன். பரிசுத்தமா வாழ முடியல, என்னால பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் பாவம் செஞ்சிடறேன் அப்படின்னா நீங்க பாருங்க, உள்ளுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு இந்த உணர்வோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஆமேன், யோசேப்பை போல நீங்க சொல்லலாம், இப்படிப்பட்ட பெரிய பிள்ளாங்க நான் தேவனுக்கு விரோதமாக செய்வது, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜீவன் எனக்குள்ள இருக்குது, அவருக்கு விரோதமான பாவம் செய்வது, இதை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் அவங்களை பிரகாசிக்க பண்ணுது. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வேதவசனம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே நமக்குள்ள ஜீவன் இருந்தா கூட இன்னைக்கு நம்ம பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஒரே வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எபேசியர் 5:14, இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. வாசிப்போம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம், தூங்குகிற நீ முழிக்கணும், 2வது மரித்தோரை விட்டு என்ன செஞ்சிரு, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எழும்பி பிரகாசிக்கணுங்கிறதா அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. ஆனா 2 காரியங்கள் அங்க தடையா காணப்படுது. ஒண்ணு என்னது, தூக்கம், 2வது மரித்தோரோடு இருக்கிற ஐக்கியம். இந்த 2 காரியத்தை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அப்ப நம்ம மேல ஆண்டவர் பிரகாசிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க பயங்கரமான காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல அவர் பிரகாசிக்க கூடாதபடிக்க தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 தூக்கம், 2வது மரித்தோடு இருக்கிற ஐக்கியம். அப்ப தூங்குகிற அப்படின்னா என்ன அர்த்தம்,
தூங்குகிறதுனா என்ன அர்த்தம்? தூங்குகிறதுனா அதாவது தூங்குகிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது தெரியுமா? அந்த நேரத்தில் தூங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:7 என்ன சொல்லுது பாருங்க, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். தூங்குகிறவர்கள் ராத்திரியில தூங்குவார்கள். இப்போ ஒருவேளை நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வாரீங்க அப்படின்னா நைட்டு தூங்கியிருக்க மாட்டீங்க, பகலில் நீங்கள் தூங்கி தான் ஆகணும். அது தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணார் அப்படின்னு பைபிளில் சொல்லுது. அப்போ நம்ம எப்போ எழுந்திருக்கணும் தூக்கத்தை விட்டு சொல்லுங்க? இயேசுவை தான் நம்ம கவனித்து பார்க்கணும். அவர் அதிகாலையில் எப்போ எழுந்து போனார்? 7 மணிக்கு வெளிச்சம் வந்த பிறவா? அதிகாலையில் இருட்டோடு, வசனம் தெளிவாக இருக்குது. அப்போ 6 மணிக்கு முன்னாடி நம்ம தூக்கத்தை விட்டு எழுந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பிரகாசிக்க ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வருதா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தூங்குகிற நீ முதல்ல விழித்து, அது டேரெக்டாக தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துருன்னு சொல்லாமல் தூங்குகிற நீ விழித்துன்னு இருக்கு. அடுத்துதான் அடுத்த வார்த்தைக்கு போகிறாரு, மரித்தோரை விட்டு என்ன செய்ய எழுந்துருன்னு சொல்கிறார். அப்போ தூங்குகிற நீ விழித்துருன்னா என்ன அர்த்தம்னா, தூங்குகிற நேரத்தில் நம்ம தூங்கணும். பாருங்கள், இன்னைக்கு வாலிபர்கள் நினைச்சாங்கன்னா 1 மணி 2 மணி வரையும் சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு விடிய காலையில் 8 மணி ஒரு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு விஷயமா எங்கள் அம்மா அனுப்புகிறாங்க, போகிறேன், 9 மணிக்கு தூங்கிட்டு இருக்காங்க வாலிப பிள்ளைகள். ஆனால் அப்படி தூங்கினா என்ன வரும் தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 24, 33, 34. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். எப்படி வருமா? இராணுவ வீரன் ஆயுதம் அணிந்து வருவான் தெரியுமா மிலிட்ரிக்கு போகும்போது? அது மாதிரி வருமா இவங்க வீட்டை தேடி? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், ஐ எம் கம்மிங் அப்படின்னு நினைச்சியும் வரும். என்னது? வறுமை. வறுமை வீட்டுக்குள்ளே புகுந்துரும். பிறகு ஜோம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் போஞ்சோன்னா போகாது. நீ தூக்கத்தை விட்டு எழுந்தால் தான் என்ன செய்யும்? போகும். இது பிசாசு கிடையாது வறுமை, அது சாத்தான் கொண்டு வர வறுமை கிடையாது. யோபு சோதிச்சது வேற, இது நம்ம தூங்கி தூங்கி வருகிற வறுமை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதிகாலையில் எழுந்து கத்தரை தேடணும். அல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்துனா அது சில நேரம் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், அப்படியே என்ன செஞ்சிடும், நேரம் போயிடும். அதனால தயவு செய்து 6 மணிக்கு முன்னாடி இருட்டோட எழுந்துருங்க. தூக்கத்தை விட்டு எழுந்துட்டாலே கிறிஸ்து நம்மளை பிரகாசிப்பார். அல்லேலூயா. 2வது பாருங்க, ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. 6 மணி நேரமாக குறைஞ்சது தூங்க முடியல அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு மத்தியானம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ படுத்துக்கிற தப்பு கிடையாது. ஜப்பான் தேசத்துலலாம் மக்கள் அப்படி தான் பண்ணுறாங்களாம். நைட்டு 4 மணி நேரம் தூங்குறாங்க, மத்தியானம் 2 மணி நேரம் தூங்குறாங்கன்னு ஒரு கணிப்பில் நான் வாசித்தேன். இப்போ 6 மணி நேரம் மனுஷனுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்கிறாங்க குறைஞ்சது. அப்போ நீங்கள் நைட்டு 5 மணி நேரம் தான் தூங்க முடியுது அப்படின்னா மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படுத்துக்கிற தப்பு கிடையாது. உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். அடுத்து பாருங்கள், தூங்கி தூங்கி நம்ம எதை இழத்துருவோம் தெரியுமா? தூங்கி தூங்கி இந்த வசனத்துக்கு கீழே எபேசியர் 5:16 என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை. அப்போ நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம காலம் என்ன செஞ்சிடும்? வீணாக போயிடும். ஆனால் காலையிலே எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில திட்டங்களை நமக்குள்ளே தந்து, சில தரிசனங்களை நமக்குள்ளே தந்து, இந்த நாளில் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அல்லேலூயா. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அதனால் அதிகாலை எழுந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தூக்கத்தை விட்டு எழுந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நல்ல திட்டங்களை தருவார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்வார். அடுத்து தூங்குற நேரத்தில் சாத்தான் என்ன செய்யறார் பாருங்க, மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க போய் விதைச்சது கோதுமை, ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது சாத்தான் என்ன செய்யறான்? போய் அதுக்குள்ள களையை விதைச்சிட்டு போயிடுறான். இப்பயும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தூங்கும் போது தான் கெட்ட கனவுகள் வருது. என்ன, நீங்கள் பயப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி வசனம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் விசுவாசிங்க. அல்லேலூயா. சோதிப்பான் உங்களை சாத்தான், ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்திருக்கிற சொப்பனங்களும் தரிசனங்களும் சொல்லி, அந்த ஊழியக்காரர் ஜான்ராஜ் இந்த பாஸ்டர் இருந்தார்.
அவர் வாலிப வயசில் ஹிந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலலாம் எல்லாரும் வாலிப வயசுலேயே இறந்துருவாங்க. ஆனால் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கும் அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருமா. அந்த பயத்தின் ஆவியை சாத்தான் களைகளை விதைப்பான். இவர் காலையில் நல்லா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குவார். ஆனால் நைட்டு சொப்பனம் எப்படி வரும்? இவருக்கு ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி, அடுத்து இவர் ஒரு நாள் பாம்பு வந்து கொத்துற மாதிரி, ஒரு நாள் நாய் துரத்துற மாதிரி, இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற சொப்பனம். அப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே முழிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை மூடுங்க, நான் உங்களுடைய பிள்ளை, எந்த தீங்கனை அணுகாது நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. அல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்து நித்திர செய்யுங்க. அல்லேலூயா. நீ பைபிள் இப்படி சொல்லுது, நீ பயமில்லாது இருப்பாய் திகிலுக்கு. அந்த கெட்ட சொப்பனங்கள் களைகளை விதைக்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலருக்குள்ள கெட்ட கெட்ட சொப்பனங்கள் களைகளை விதைப்பான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கெட்ட சொப்பனங்கள், அந்த கெட்ட சொப்பனங்கள் மூலமாக என்ன வரும் தெரியுமா? பயம், கலக்கம், அடுத்து அவிசுவாசம் வரும். இந்த தூங்குகிற நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் விழிச்சு என்ன செய்யணும்? ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டீங்க, களைகளை விதைக்கிறான் அப்படின்னா நீங்கள் எழுந்து என்ன செய்யணும்? ஒரு நிமிஷமாவது முட்டி போட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை சட்டைகளுக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க, உம்முடைய வேத வசனம் என்ன சொல்லுது அதுதான் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது, உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காத மாதிரி நீங்கள் அலையிற மாதிரி, பசியோடு அலையிற மாதிரி உங்களுக்கு வசனம் உங்களுக்கு என்ன செய்யுது? சொப்பனம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முழிச்ச பிறகு நீங்கள் அந்த டைம் முழிச்சிட்டீங்க, என்ன சாப்பாடே கிடைக்காத அலையிற மாதிரி ஒரு சொப்பனம் வருதுன்னா நீங்கள் முழிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், நான் எனக்கு ஒரு குறையும் வராது, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அடுத்து கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், நான் அப்படிலாம் ஆக மாட்டேன், பிசாசு என்னை சோதிக்கிறான், எனக்கு ஆண்டவர் எப்பொழுதும் உதவி செய்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சுட்டு தூங்கிடணும். அல்லேலூயா. களைகளை தூங்கும் போது விதைப்பான். அடுத்து கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருவான், அசுத்தமான கெட்ட சொப்பனங்கள்லாம் கொண்டு வருவான். அது எல்லாமே சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் என்ன செய்யணும்? உங்களை பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ தூங்குகிற நீ என்ன செய்யணும்? விழிக்கணும். தூங்குகிற நீ அதிகாலையில் விழிக்கணும். ரெண்டாவது, தூங்கும் போது களைகளை விதைச்சானா சாத்தான், உடனே விழிச்சிருந்து ஒரு நிமிஷம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? நைட்டு கெட்ட சொப்பனம் வந்துட்டுனா பயந்துட்டு இருக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த தூக்கம், அதாவது முதல்ல சரீரத்துக்கு தேவையான தூக்கம் 6 மணி நேரம் நம்ம தூங்குறது நல்லது. ஆனால் ரெண்டாவது ஒரு தூக்கம் இருக்குது, அந்த தூக்கம் நமக்குள்ள வரவே கூடாது. உன்னத பாட்டு 5:2 வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. போதும்னே. இப்போ பாருங்க, இயேசு எப்போ வருவார்னே நமக்கு தெரியாது. கண்டிப்பாக வரப்போறாரு. ஒன்று என்னுடைய மரணமாக இருக்கும், அல்லது அவருடைய வருகையாக இருக்கும். ஆனால் அவர் வரும் பொழுது என்ன சொல்லியிருக்கு பைபிள்? எல்லாருக்கும் காதில் என்ன கேட்கும்? எக்கால சத்தம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போவோம். இது யாருக்கு கேட்கும்? இருதயம் விழிச்சிருந்தா தான் கேட்கும். அல்லேலூயா. இந்த இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட கனெக்டாக இருக்கணும். பாருங்க, நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரோட சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் அவன் சினிமா பாட்டு போட்டு விட்டுருப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இருதயத்தில் விழிப்பாக இருக்கணும். என்ன தெரியுமா? எப்பயும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். சங்கீதம் 77:6 வாசிங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு என்ன செய்கிறேன்? சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்குள்ள இருதயத்தை விழித்திருக்க செய்யும். பாருங்க, நீங்க எப்பயும் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். என்னது? என்ன சிந்தனை? இயேசு எப்போ வந்தாலும் நான் என்ன செய்யணும்? அவருடைய வருகையில் இயேசு எப்போ வந்தாலும் நான் என்ன செய்யணும்? போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? 4 புரோட்டாவை சாப்பிடுவீங்க, என்ன செய்வீங்க? 4 இட்லியை சாப்பிடுவீங்க, எல்லா உலகம் போல என்ன செய்வோம்?
நைட்டு படுத்து தூங்கிடுவோம். ஆனால் உங்களுக்குள்ள அந்த இருதயம் விழித்திருக்கிறது எப்போ அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் என் கூட இருக்கணும், உங்கள் வருகையில் நான் போகணும்னு அந்த சிந்தனை மனசுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்கினாலும் உங்கள் இருதயம் என்ன செஞ்சுட்டு இருக்கும், அங்கே தான் சத்தமே கேட்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி காதில் கேட்காது. காதுலன்னா அப்போ ஒரு ட்ரம்பட்டு ஊதுறல, இருதயத்துக்குள்ளே சில நேரம் பாருங்கள், நீங்கள் நைட்டு காலையில் இந்த வேலையை செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டு தூங்குங்க, காலையில் கரெக்டாக அலாரம் வைக்காமே முழிச்சிருப்பீங்க. அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அது ஏன் வருது? சில சின்ன பிள்ளைகள் பாருங்கள், நாளைக்கு டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா நைட்டு அவங்க படுத்த உடனே மற்ற நாள்லாம் 8 மணி ஒரு 9 மணி வரை தூங்குவாங்க சின்ன பிள்ளைங்க. நாங்களாம் அப்படி இருந்திருக்கோம். காலையில் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தானாக என்ன செஞ்சிடும் அன்னைக்கு. ஏன்? ராத்திரியில் நல்ல இருதயத்தில் அதை சிந்திச்சதுனால ஆவிக்குள்ளே என்ன செய்யுது, அது செட் ஆகிட்டு ஆவி என்ன செஞ்சிருது, அலாரம் மாதிரி. அதான் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஆண்டவரே இந்த உலகம் பாவத்தால் நிறைஞ்சிருக்குது, ஆனால் நான் உங்களுக்காக வாழணும், நான் உங்கள் வருகையில் போகணும்னு யாரெல்லாம் மனசுக்குள்ளே சிந்திக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தூக்கிடுவார். அல்லேலூயா. ஒருத்தர் இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே டீ விற்கிறவன் வடை விற்கிறவன் தான் சுற்றிட்டு இருப்பான். சர்ச்சில் இருக்கவன்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்புறீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? இருதயம் விழித்திருக்கணும். இப்போ இருதயத்தில் விழிப்பு இல்லாமே நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை தேடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா, ஆராய்ச்சி செய்யாமல் இருந்துட்டீங்கன்னா, மணவாளன் வரும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் போகலை. அந்த 5 பேர் தான் என்ன செஞ்சாங்கன்னா தீவெட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள் இருக்கு. அப்போ தீவெட்டியை ஆயத்தம் பண்ணும்போது என்ன செய்யுது, இவங்ககிட்ட இருக்குது. இன்னொரு 5 பேர்கிட்ட என்ன செய்யலை, என்ன இல்லை. அப்போ நீங்கள் இயேசு வந்தால் நான் போயிடுவேன், நானும் போயிடுவேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகிறது கஷ்டம். நான் சொல்கிறேன், இடப்பட்ட நாட்களில் டெய்லி உங்களுக்கு ஒரு செகண்டாவது ஞாபகம் வரணும், ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் வருகை இருந்தால் நான் என்ன செய்யணும். அந்த விழிப்பு இருந்துச்சுன்னா தான் கர்த்தர் கூட்டு போவார். அல்லேலூயா. ஏன்னா வருகைங்கிறது சாதாரண கிடையாது. அதுக்கப்புறம் தான் உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறோம். அதுக்கு தான் யுத்தங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. பைபிளில் சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டு. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இருதயம் விழிப்பாக இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, பரிசுத்த ஆவியின் என்ன செய்யலாம், காத்து கொள்ளலாம். இல்லாட்டி அந்த நேரம் பாஸ்டர் கொஞ்சம் எனக்காக ஜோம் பண்ணுங்க, அதாவது என்னைக்காக கேட்க போகிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் உனக்கும் போகாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது, எண்ணெய் நாங்கள் தர முடியாது, கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எண்ணெய் கடையிலையும் கிடைக்காது, பரிசுத்த ஆவியானவர் தர்ற எண்ணெய். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வருகை சீக்கிரம் இருக்க போகுது. வருகை, ஆனால் வருகையில் போகணுன்னா இருதயம் விழிப்பாக இருக்கணும். 2 விதமான விழிப்பு. ஒன்று, தூங்குற நீ விழித்து ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க, காலையில் எழுந்துருங்க. 2வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பாக இருப்போம். தேவனுடைய வருகை எப்போனாலும் இருக்கும். இது இருக்கும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா.